Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஒரு டிவி ஷோவா பார்க்கணும் அப்படின்னு சொல்ற காலம்லாம் போய் டிவி ஷோ வந்து டிவி ஷோ மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு டெலிவிஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்டு டெலிவிஷன் விஜய் டிவியில இதுக்கு மேல நீங்க என்ன மக்களை அவமதிக்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. லிட்டரலா ஒரு ஷோல எல்லா விதத்திலையும் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இருக்கும்ல, அதை மீறி ஓகேவா அடிதடிக்குள்ள போறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது யூடியூப்ல வந்து அடல்ட் கண்டென்ட் பேசுற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓகேவா, ஒரு விமன், 2 குழந்தையோட அம்மா, அவங்கள பிடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. டாஸ்கான கண்டினியூஸா போய்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. இவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது சரி, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இவங்களை அப்போஸ் பண்ணுங்க. நான் வந்து பிக் பாஸ் பார்க்கலங்க. நான் ஸ்டார்டிங்ல அந்த டிஸ்க்ளைமரை போட்டுறேன் ஓகேவா. எனக்கு உண்மையிலே வந்து இந்த யாரோ ஒருத்தங்க நேத்திக்கு அந்த டெசிஷனை வந்து அந்த பிக் பாஸ் ஆஃபீஸ்லயோ இல்ல விஜய் டிவி ஆஃபீஸ்லயோ ஒரு டெசிஷன் ஒருத்தங்க எடுத்துக்கணும்ல, இல்லங்க இன்னைக்கு ரொம்ப மோசமா நடந்திருக்குது, இதை நம்ம பப்ளிஷ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற டெசிஷனை யாரோ ஒருத்தங்க டிஆர்பி வரும் பப்ளிஷ் பண்ணுன்னு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்கல்ல. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு பர்சனுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? போயிட்டு இருக்கிற ட்ரெயின்ல கத்திய வச்சு சம்பந்தமே இல்லாம சும்மா இருந்த ஒரு ஒடிஷால இருந்து வந்த ஒரு பையனை வந்து கத்திய வச்சு மிரட்டி அடிச்சு உடைச்சு, மிரட்டுறது மட்டும் இல்ல அடிச்சு மண்டையை உடைச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்த்தா முழுக்க ஏதாவது மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏதாவது ஒரு பாட்டை போட்டு வைப் பண்ணிருக்காங்க, வெட்டுவேன் குத்துவேன், இதெல்லாம் தான் அவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே ரியல் லைஃப்லயும் பண்றாங்க. மீடியா ஒருத்தனை இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மீடியால வந்து எப்படியாவது படம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிற இந்த டயத்துல நீங்க இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சும், நீங்க ஒரு விஷயத்தை காமிக்கிறப்ப இத்தனை பேர் பாப்பாங்கன்னு தெரிஞ்சும் இவ்வளவு மோசமான ஒரு எபிசோட ஏன் ஏர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துடுறேன். ஏன்னா நானும் எபிசோட் பார்க்காதவன் தான். நான் பிக் பாஸ் பார்க்கறது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஐ திங்க் ஏதோ ஒரு சீசன் நல்லா பார்த்தேன். அந்த ஓவியா அவங்க வந்திருந்தாங்க, அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நினைக்கிறேன், அது பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச வனிதா வந்தாங்க, அந்த ஒரு சீசன் பார்த்தேன். பெருசாக நான் பார்க்கறது இல்லை, பிக் பாஸ் இப்போ பார்க்கறது இல்லை. ஆனால் நேத்திக்கு வந்து எனக்கு கண்டினியூஸா ஒரு 9 o'clock 10 o'clock அந்த மாதிரி டயத்துல வந்து இன்ஸ்டாகிராம்ல பிக் பாஸை பத்தி அவ்வளோ மெசேஜஸ், ரீசன்ட் சீசன்ஸ்ல யாருமே அவ்வளோ மெசேஜ் எல்லாம் பண்ணல. மெசேஜ் பண்ணி மதன் பிக் பாஸை பத்தி பேசுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ மெசேஜஸ் பிக் பாஸை பத்தி பேசி, பிக் பாஸை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஓகே, யாரோ எவிக்ட் ஆயிட்டாங்க போல, யாரோ ஒருத்தவங்களோட ஃபேன்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் பாக்குறேன் இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கிளிப்பா இருக்கிறப்ப தான் அந்த ஒரு பிடிச்சி தள்ளுற கிளிப்பை மட்டும் பார்த்தோன்னே எனக்கு என்னடா இது, இந்த ஷோவை நிறுத்த போறாங்களான்னு யோசிச்சு போய் பார்த்தா ஷோ எப்பவும் போல ரன் ஆயிட்டு இருக்குது. வாரம் முடிகிறப்போ வந்து நம்மளுக்கு லெக்சர் கொடுப்பாங்க எப்படி மனிதர்கள் நடந்துக்கணும்னு. அந்த ஷோ ரன் பண்றவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்ம இப்போ பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிக்கிறேன். நேற்றுக்கு எபிசோட் நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல மொத்த பிக் பாஸும் நான் பார்க்கல. நான் நேற்றுக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸை பத்தி மட்டும் பேசுறேன். எனக்கு இது டெலிகாஸ்ட் ஆனது மட்டுமே பிரச்சனை ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரை இரிட்டேட் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஓகேவா. அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க, குழந்தைங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, புருஷனை பத்தி தப்பா பேசுறாங்க. என்னடா எதுக்கு இதெல்லாம் பப்ளிஷ் பண்றீங்க? ஒரு விஷயங்க, நேற்றுக்கு எபிசோட்ல என்ன நினைச்சு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு டாஸ்க் ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லா உட்காந்து பாக்குறேன். ஒரு காமன் ஏரியா ஒன்று இருக்குது. அந்த கிரீன் மேட் இருக்கிற அந்த காமன் ஏரியால வந்து ஒரு காரை வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த கார் வந்து பாக்குறதுக்கு செம்ம குட்டி காரா இருக்குது. ஏதோ i10 மாதிரியோ மாருதி i10 மாதிரி ரொம்ப குட்டியா ஒரு கார் இருக்குது. அந்த காருக்குள்ள ஐ திங்க் 9 people உள்ளுக்குள்ள போகணும் ஓகேவா. இந்த 9 people உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள வந்து யாரு ஃபர்ஸ்ட் வெளியே வராங்களோ அவங்க வந்து லாஸ்ட், யாரு லாஸ்டா வெளியே வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். இதான் ரேங்கிங் ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த காருக்குள்ள அதிகமா ஸ்டே பண்றவங்க வந்து கெயின்ஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட். அண்ட் அந்த டாஸ்க் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் சச் a way that யாரு வந்து ஃபர்ஸ்ட் வந்தாலும், அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய மார்க் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, இந்த டாஸ்க் தான் கடைசி டாஸ்க்கு. ஸோ அது அவங்க வந்து அந்த டிஆர்பி ஏற்றுறதுக்கா இல்லை வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு பிஸ்னஸ் தான், மக்களை வந்து பார்க்க வைக்கணும். ஸோ அவங்களுக்குள்ள அப்போ வந்து எப்போ வந்து மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க, இந்த வாயரசம் வந்து எப்போ பீக் அடிக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க மாற்றி அடிச்சுக்கிறப்போ ஒரு 7 டாஸ்க்கோ 8 டாஸ்க்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கடைசி டாஸ்க்ல வந்து டிஆர்பி ஏற்றணும். அப்புறம் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஒரு சைடு ஜனநாயகனோட ஆடியோ லான்ச், விஜயனாவோட கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஜீ தமிழ்ல போடுறாங்க. இன்னொரு சைடு பராசக்தி படம், அந்த படத்தோட ஆடியோ லான்ச் சன் டிவில போடுறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் விஜய் டிவி நிக்கணுமே. விஜய் டிவில வந்து யாரோ ஒருத்தங்க இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த ஷோ எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஆம்பிளிஃபை பண்ணும். தெரிஞ்சே தான் பேசுறேன், ஆனா இது தப்புங்கிறதுக்காக பேசுறேன். someone has decided நம்ம வந்து let's increase the stakes.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும், ஏத்தி விடணும். எங்க உள்ளுக்குள்ள வந்து இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் யாரை யார் கூட போட்டா, யாரை என்ன பேச வச்சா எப்படி சண்டை நடக்கும்னு. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க, அந்த காருக்குள்ள எல்லாரும் 9 பேர் இருக்கணும். இதுல ஒருத்தங்க வந்து கப்பலா இருக்காங்க, ஒருத்தங்க வந்து சிங்கிளா இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை எப்போ பாத்தீங்கன்னா 2 சைடும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து வார்த்தையை வந்து 2 சைடுமே விடுறாங்க. நான் மறுபடியும் அந்த வார்த்தைகளை இங்க சொல்லி அவங்கள வந்து பப்ளிக் ஷேம் பண்ண விரும்பல. இத வந்து எனக்கு இருக்கிற கன்சர்ன் இருக்குல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க மறுபடியும் இப்ப வெளியே வருவாங்க. யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள விளையாடுறவங்க வெளியே வருவாங்கல்ல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பப்ளிக் லைஃப்ல இருக்க போறாங்க. லைஃப் ஃபுல்லா இன்னைக்கு அவங்க வைக்கிற டேக் வந்து ஒட்டிட்டு வரும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இன்டர்நெட்ல இருக்கிற எனக்கு தெரியும். இது உள்ள இருக்கிற ஷோ ரன்னர்ஸ்க்கும் தெரியும்ல. ஏங்க அவங்க இப்படி பப்ளிக்கா அவங்க பேசுறாங்க. அவங்க வந்து ஒரு 100 டேஸ் கிட்ட உள்ளே இருக்காங்க. ஐ திங்க் இதெல்லாம் எண்ட் ஆஃப் த ஷோ. அவங்களோட ப்ரெஷர்லாம் வந்து எங்கேயோ இருக்கும். அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நியூ இயரே வந்து உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ள கொண்டாடிட்டு இருக்காங்க. வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்படி இருக்கிறவங்க இந்த இப்ப வந்துட்டு போன சைக்ளோன்ல உங்களுக்கு ஐடியாவே இருந்திருக்காது. அப்படி எதுவுமே இல்லாம வேர்ல்ட்ல இருந்தே கட் ஆஃப் ஆயிருக்கிற இவங்க கிட்ட வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப அவங்க என்ன ப்ரெஷர்ல இருக்காங்கன்னு தெரியாது. அதனால நான் பீப்புளை ஜட்ஜ் பண்ணல. பட் அவங்க வந்து பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப தடிக்குது. அது எந்த விதத்திலையும் இது வந்து சர்டிபிகேஷன் போயிருந்தா ஒருவேளை தியேட்டர்ல இதை பிரீமியர் பண்ணணும்னால் யாருமே சர்டிபிகேஷனே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப தடிச்சு பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. வார்த்தைகள் அவங்க பேரை வந்து பெர்மனண்டா அபியூஸ் பண்ற மாதிரி 2 சைடுமே மாத்தி பேசிக்கிறாங்க. பட் அது ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸீட் ஆகி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்ராங்கிறவங்களை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. ஓகேவா? பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு அவங்க வந்து அது வெளியே போக கூடாது அந்த கான்டெஸ்ட். ஏன்னா யார் அந்த கார்ல இருந்தாலுமே அவங்க வந்து அந்த டிக்கெட் டு ஃபைனல் அதுல யாரு வந்து அந்த கார்ல இந்த 3 பேர்ல யாரு இருந்தாலுமே தே மைட் என்டர் த ஃபைனல்ஸ். ஓகேவா? சோ அதுக்காக வந்து அது எப்படியாவது பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கப்ப அவங்களை பிடிச்சு வெளியே தள்ளி விடுறாங்க. ஓகேவா? வெளியே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அவங்க தலை போய் டம்னு அடிக்குது. முதல்ல அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தலை போய் முதல்ல அடிக்குது. ஓகேவா? அவங்க விழுந்தது வந்து அவங்க உண்மையிலே பாக்குறதுக்கு பயமா இருந்துச்சு. ரெண்டாவது அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபிட்ஸ் வந்துருது. ஃபிட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஃபிட்ஸ்ன்னு கத்துறாங்க. ஐ டோன்ட் நோ என்ன நடந்துச்சுன்னா அது காமிக்கல. உடனே அவங்களை தூக்கிட்டு போய் ரூம்ல வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேம் வந்து கண்டினியூ ஆகுது. எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அவ்வளோ ட்ரிகர் ஆகி எல்லாருமே அவ்வளோ டென்ஷன் ஆகி மாத்தி கத்திக்கிறாங்க. அவ்வளோ டென்ஷன் ஆறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. கரெக்டா? இப்போ 9 பேர் எனக்கு தமிழ்நாடு கோடிக்கணக்கான பேர் இவங்களை பாக்குறாங்க. அவங்களே ஷோல நம்பர் சொல்றாங்க. இத்தனை கோடி பேர் பாக்குறாங்க. அப்ப அத்தனை கோடி பேர் பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியறப்போ இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இல்லையா? வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களுக்கு கோபம் வர்றப்போ அவங்களே இப்படி கத்திட்டாங்களா, அப்ப நம்மளும் இப்படி கத்தலாம்னு சைக்காலஜிக்கலா சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகுமா ஆகாதா? ஒரு வீட்டுல அப்பா அம்மா 2 பேர் கத்திட்டே இருந்தாங்கன்னா குழந்தைங்களும் வந்து ஈஸியா டென்ஷனாக கத்துவாங்க. ஏன்னா அவங்க எதை பாக்குறாங்களோ அதை ரெசிப்ரோகேட் பண்றாங்க. இது பேரண்டிங்ல வந்து பேசிக்கா சொல்லுவாங்க. நீங்க வந்து வீட்டுல அப்பா அம்மா சண்டை போட்டீங்கன்னா குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. ஏன்னா உங்களை அவங்க காப்பி இமிடேட் பண்ணுவாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்ல, ஹியூமன்ஸே அப்படிதான். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களை நீங்க இமிடேட் பண்ணுவீங்க. நீங்க இன்டென்ஷனலா பண்ணணும் அவசியம் இல்லை, தெரியாம நீங்க பண்ணுவீங்க. அன்கான்சியஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்ப இத்தனை பேர் இவ்வளவு ஃபேமஸான ஆட்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இவங்களை வந்து முதல்ல அவங்களோட இமேஜ் வந்து சுக்குநூறா போகுது. சுக்குநூறா உடைச்சு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே தான் போட்டுக்கிறாங்க. பட் அவங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ், அவங்க இருக்கிற டென்ஷன், இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி வச்சதுனால தான் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஓகேவா? அப்படி ஆனா அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கப்போ உங்களை நம்பி தானே அந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க பேரை வந்து நீங்க வந்து ஏதோ காப்பாத்தி விட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக தானே நம்பி வராங்க. அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வராங்க. வர்றப்போ இதை ஏன் நீங்க பப்ளிஷ் பண்ணணும், இதை ஏன் வெளியே பண்ணணும்? அப்போ ஒரே ரீசன் டிஆர்பி, ஒரே ரீசன் ரேட்டிங், ஒரே ரீசன் கான்ட்ரவர்சி. எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க. அடுத்த நாள் வந்து அதுல இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு அவங்கள மட்டும் அனுப்பிச்சு விட்டுறலாம். நம்ம நல்லவங்களாயிடலாம். நம்ம வந்து ஷோ எப்பவும் போல ஹிட் ஆயிடும், அதை மானிட்டைஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், சூப்பரா ஷோ ரன் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிற அந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, அதை நான் கேள்வி கேட்கிறேன். ஹவு ஃபார் வில் யூ கோ to make some money? காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம், எத்தனை பேரை என்னென்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாதா? அங்க இருக்கிறவங்க டேமேஜ் ஆகுறது ஒரு பிரச்சனை, அங்க இருக்கிற கண்டெஸ்டன்ட் டோட்டல் டேமேஜ். ஓகேவா? அது போக அவங்கள வந்து ஃபேமிலிஸ் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது. அவங்களோட ஃபேமிலிஸை பத்தி பேசுறாங்க, குழந்தைங்களை பத்தி பேசுறாங்க, ஹஸ்பண்டை பத்தி பேசுறாங்க, அம்மாவை பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுக்குறாங்க? அப்போ அது அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கா? அப்பா அம்மாவை பத்தி பேசலாம், குழந்தைங்களை பத்தி பேசலாம், யாராவது சைன் போட்டு உள்ள போயிருக்காங்களா? இல்ல. அப்ப அதை பத்தி பேசுறது நீங்க ஏன் டெலிகாஸ்ட் பண்றீங்க? யூ கேன் கட். நான் லைஃப் ஃபீடை பத்தி பேசல, உங்ககிட்ட இருக்கிற பவரை பத்தி தான் பேசுறேன். உங்ககிட்ட வந்து எடிட் பண்ணி தானே அந்த ஒரு 1 hour ஷோ போடுறீங்க. அதுல நீங்க கட் பண்ணலாம்ல, ஏன் கட் பண்ணாம போடுறீங்க? அதுக்கடுத்து இதை பார்த்து எத்தனை பேர் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? உண்மையிலே சினிமாவை பார்த்துட்டு அவன் வெட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். நீங்க இங்க இருக்கிற எந்த கொலை கேஸ் நான் எடுத்து நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த ப்ரொஃபைல்லாம் நான் போய் பார்ப்பேன். எந்த கொலை பண்ணவனோட போய் பாருங்க, அவன் வந்து பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ்ல இருப்பான். மீடியால இருந்து பயங்கர கெத்தா தான் நினைச்சிட்டு இருப்பான். அதை வந்து மாசா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருப்பான். அப்போ வீட்டுல பாக்குற ஒரு ஃபேமிலி ஷோ, கரெக்டா? எண்ட் ஆஃப் தி பிக் பாஸ் இஸ் ஃபேமிலி ஷோ. அப்ப இத்தனை பேர் பாக்குறப்போ நீங்க ஏன் இதை டெலிகாஸ்ட் பண்றீங்க? ஏன் உங்க டிஆர்பி வரைக்காக இப்படி பண்றீங்க?
இதுக்கு உங்களுக்கு எனக்கு புரியல. இது எப்படி ஹவுஸ் இட் லீகல் டு பி டெலிகாஸ்டட்னே எனக்கு புரியல. இவ்வளோ அடிதடி வயலன்ஸ் பிடிச்சி கீழே தள்ளி விடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, குடும்பத்தை திட்டுறதெல்லாம் எப்படி இது வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்தா இதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காதுங்க. நேற்றுக்கு எபிசோட் வந்து ஒரு ப்ராப்பர் சினிமா சர்டிஃபிகேஷன் மாதிரி இந்த சிபிஎஃப்சின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னா நேற்றுக்கு வந்து அவ்வளோ கட்டுருந்து இருக்கும். எங்கேயோ உங்களுக்கு வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குங்கிறதான அதை நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் அப்புறம் சொல்றேன், ஃபிட்ஸ் வருது அவங்க வந்து. அதுக்கப்புறம் இது இன்னும் கவலையான விஷயம், எங்கேயாவது ஹியூமனிட்டி இருந்துச்சுன்னா, ஏதாவது மனிதத்தன்மை இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு கொலைகாரனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அஜ்மல் கசாப் இருக்கான்ல, நம்ம மும்பைல வந்து தாக்குதல் பண்ணான்ல, அவனை வந்து நம்ம உடனே கொல்லல. அவனுக்கு ஒரு ஜுடிஷியரி ட்ரையல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவனை தூக்கில போட்டாங்க. யாரு? மும்பை தாஜ் அட்டாக் பண்ணவனுக்கு. அதுதான் நம்ம நாட்டோட மனிதநேயம், ஹியூமனிட்டி. நீ யாரா இருந்தாலும் உனக்கு பேசுறதுக்கு நான் ஒரு ரைட்ஸ் கொடுக்குறேன். உனக்கு வந்து தப்பு, அவனை பாதுகாத்து கொண்டு போனாங்க தெரியுமா? அவனை வந்து கோர்ட்டுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கு வெளியவும், ஏன்னா அவன் கண்ட்ரோல்ல இருக்கான். ஜுடிஷியரி சிஸ்டமோட கண்ட்ரோல் இருக்கப்ப அவனை பாதுகாத்து கொண்டு போயிட்டு வருவாங்க. எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருந்தாலும் போலீஸ் அவனை பாதுகாப்பாங்க. அவனை கொடுக்குற தண்டனையை ஜுடிஷியரி சிஸ்டம் பண்ணும். அதையும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்தாலும் என்னங்க தப்பு பண்ணாங்க, ஒருத்தவங்க பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்கல்ல. இது என்ன கேம்? இது கேம்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் அசிங்கப்படுத்தக்கூடாது. நீங்க உலகத்துல ஏதாவது ஒரு கேம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்களேன், வேர் யூ கேன் டூ எனிதிங். எவ்வளவு கெட்ட வார்த்தைனாலும் பேசலாம், எவ்வளவு நாளும் பிடிச்சி தள்ளி விடலாம், உடைக்கலாம், என்னனாலும் பண்ணலாம், எதுவுமே ரூல் பிரேக் இல்ல. நீங்க டிஆர்பி மட்டும் கொடுத்தான்னு சொல்லிட்டு உலகத்துல ஒரு கேம் இருக்கா? கிரிக்கெட், ஃபுட்பால், செஸ், எதனாலும் நீங்க எடுத்துக்கோங்க, எதனாலும் எடுத்துக்கோங்க. இவ்வளோ அக்ரெசிவா பிடிச்சி தள்ளி விட்டு கெட்ட வார்த்தை பேசி அம்மா அப்பாவை திட்டி என்ன கேம் இருக்குது? என்ன கேம் இருக்குது? ஒரு கேமும் அப்படி கிடையாது. இது ஸ்போர்ட், இது கேம் பிளே அப்படின்னு, இது கேம் கிடையாது. இது டிஆர்பி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஹியூமன் ஸ்டடி, ஓகே இருக்கட்டும், பட் அதுக்கு லிமிட் இருக்குல்ல. லிமிட் இருக்கா இல்லையா? ஒரு அளவுக்கு மேல நீங்க வந்து வன்மத்தை காமிக்கிறப்போ, ஒரு அளவுக்கு மேல இதெல்லாம் கூலா காமிக்கிறப்போ, ஏங்க அதுல யார் நல்லவங்க நல்ல கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அகைன் சொல்றேன், நான் ஷோ பார்க்கல, நான் ஜட்மெண்ட் குள்ள போல. பட் எப்படி பார்த்தாலும் இங்க இருக்கிறதுலே மோசமானவங்க அப்படின்னு ஒரு கலெக்டிவா ஒரு சொசைட்டி நினைக்கிறவங்கள கூட ஃபாலோ பண்றவங்க சில பேர் இருப்பாங்களா? அவங்க இதை கெத்து நினைப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க வீட்டுல ரெஸ்பிரேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க வீட்டுல வந்து ஒன்று கோவம் வந்துருச்சுன்னா பிடிச்சி அம்மாவை தள்ளி விடலான்னு யோசிப்பாங்க, அப்பாவை தள்ளி விடலான்னு யோசிப்பாங்க, மிதிக்கலான்னு எத்தனை பேர் யோசிப்பாங்க, பிரைவேட்டா இருக்கிற விஷயங்கள் எத்தனை பேர் பப்ளிக்கா பேசலாம்னு யோசிப்பாங்க. அந்த ஒரு அந்த காருக்குள்ள நடக்கிறத பாக்குறப்பமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுது. பிரைவேட்டா இருக்கிற விஷயங்கள் எப்படிங்க பப்ளிக்கா பேசல? எல்லா சைடுமே நான் கேட்கிறேன், எல்லாமே யோசிப்பாங்களா மாட்டாங்களா? காமனா இருக்கிற பீப்பிள் என்ன யோசிப்பாங்க? அப்ப அவனை ட்ரிகர் பண்ணனும், இதை சொல்லலாம், இல்ல இந்த பொண்ணை ட்ரிகர் பண்ணனும், இப்படி தள்ளி விடலாம். வாட் இஸ் திஸ்? No, you can't. Shouldn't happen. அதை மீறி அவங்க பண்றாங்க. அவங்க 1000 ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. பட் அது மீறி அவங்க பண்றப்போ நீங்க ரெட் கார்டு கொடுங்க, ஒயிட் கார்டு கொடுங்க, கிரீன் கார்டு கொடுங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனா ஏன் பப்ளிஷ் பண்றீங்க? அவங்களோட அந்த இமேஜ்ல இருந்து அவங்க எப்படிங்க வெளியே எஸ்கேப் ஆவாங்க? நான் ஜென்யூனா கேட்கிறேன். இந்த இமேஜ்ல இருந்து அவங்க எல்லாம் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது அவங்க உண்மையான முகம் இல்லைன்னு நான் பாதிக்கப்பட்டவங்களையும் சொல்றேன், நான் காயப்படுத்தவங்களையும் சொல்றேன். யாருமே இது அவங்களோட உண்மையான ஃபேஸ் நான் நினைக்கல. எல்லாமே பீக் 100 நாள் உலகத்திலே பேசாம ஒருத்தர் இருக்கிறவன் மென்டலா இருப்பான். அந்த எனக்கு தெரிஞ்சு அவங்க மறுபடியும் வாழ்க்கையில வந்து மறுபடியும் மெர்ஜாகி போறதே அவ்வளவு கஷ்டம். இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்க, எனக்கு என்னால போவே முடியாது, எனக்கு தெரியும். உள்ள போயிட்டு வந்தவங்க மேல பெரிய மரியாதை. எப்படிப்பா இவ்வளவு நாள் இதை மேனேஜ் பண்ண? இன்டர்நெட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துல வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி 100 days இதான் ஃபேமிலி, இதான் எல்லாமே, இவங்க மூஞ்ச மட்டும் பாருன்னா எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறவங்க ஏதோ ஒரு தப்பு தெரியாம பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும், there is a point beyond which there is no use. அதுக்கு மேல வந்து இவங்க கெட்ட பேர் மட்டுமே வரப்போகுதுன்னு தெரியறப்போ ஏன் அதை காமிக்கிறீங்க? ரெண்டாவது, நீங்க இன்டர்வீன் பண்ணி உள்ளுக்குள்ள ஹெல்ப் பண்ணலாம்ல, நீங்க ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷோவை? அதுக்கும் மேல நீங்க அப்படி அந்த கேமை நடத்தி என்ன பண்ண போறீங்க? ஜென்யூனா ரொம்ப ஆதங்கமா இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 1% கிட்ட நான் பேசுறேன். someone yesterday in the show took this decision. நான் எழுதி தரேன் உங்களுக்கு. இது விஜய் டிவில இருந்து பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இது பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமாங்கிற டிஸ்கஷன் நடந்திருக்கும். நான் எழுதி தரேன், நடந்திருக்கும். someone, I don't know who it is, but someone took that decision. பப்ளிஷ் பண்ணலாம் டிஆர்பி கேம். நாளைக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச், இந்த சைடு பராசக்தி ஆடியோ லான்ச், விஜய் டிவியும் தாக்கு பிடிச்சி நிக்கணும் இந்த வீக்கெண்டு, பப்ளிஷ் பண்ணுங்கன்னு யாரோ ஒருத்தங்க அந்த டெசிஷனை இந்த எபிசோடுக்கு ஆன்டிசிபேஷனை நேத்திக்கு நைட் ஏற்றி விடுறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ எம் ஆஸ்கிங் தட் பர்சன் அகெயின், ஒர்த்தா இது? How do you sleep at night? இத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு, இத்தனை பேருக்கு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு, இஸ் இட் ஓகே? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்களே கவுன்சிலிங் போக வேண்டியது வந்துடும். அவங்களுக்கு என்ன ப்ரெஷரோ, அவங்களுக்கு வந்து அவனாவது ஒருத்தர் மேலே இருந்து ப்ரெஷர் வச்சுட்டு இருப்பான். ஏன் இந்த ஷோ ட்ராப் ஆகுது, இந்த ஷோ டிஆர்பி ஏற்றுன்னு அவனுக்கு மேலே யாராவது ஒருத்தங்க ப்ரெஷர் கொடுத்துருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் இவ்வளோ எண்டுக்கு போலையே, நிறைய கட் பண்ணியிருக்காங்களே, எனக்கு தெரியுமே. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த 1-2 எபிசோட்ஸ்ல பார்த்துருக்கேன், 1-2 சீசன்ல பார்த்துருக்கேன். பிக் பாஸ் வந்து வெளியே நியூஸ் மட்டும் வரும், இப்படி நடந்துச்சுன்னு, வெளியே எதுவுமே வராது, கட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஷோ ட்ராப் ஆகுதுன்னு இப்படி பண்ணணுமா? Why is this decision taken? That's my simple question. ஒரு இது பார்த்தேன் இன்னைக்கு ஏதோ ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, அதுன்னு ட்விட்டரில் போயிட்டு இருக்கப்போ ஒருத்தங்க கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க, இவங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் பார்க்குற எங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறோம், நாங்கள் வெளியே கிளம்பி போகிறோம். எனக்கு அதான் சொல்ல தோணுது. இன்னைக்கு வேர்ல்டில் எல்லாமே நம்பர்ஸுங்க. டிஆர்பியாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இந்த வீடியோவோட வியூஸ் வாட் எவர் இட் இஸ், எல்லாமே நம்பர்ஸ் தான். நான் வந்து ரொம்ப புனிதன்லாம் சொல்லலை, பட் there is a limit, there is a line we all draw, and when we cross that limit
we have to say sorry and take a step back. I think it is time someone did that. அவங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சொல்லுங்க. சீரியஸாங்க, பாவங்க. நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஏதோ மனசில் பட்டதை ரொம்ப ஓப்பனாக, எந்த ஸ்கிரிப்ட் ஒன்றுமே கிடையாது, சும்மா அப்படியே ஹார்ட் டு ஹார்ட் பேசணும்னு நினச்சேன். இந்த டெசிஷனை எடுத்தவங்க உண்மையிலே அது ஏன் இதை பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பாய்.